ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆணி மாத ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதத்தில் வந்து கும்ப ராசிக்கு நிறைய அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 5ஆம் இடம் ரொம்ப வலுத்திருக்கு. 5ஆம் இடத்துல சூரியன், குரு, புதன் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு, 2ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்துல சுக்கிரன் இது இருக்குது. 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது. செவ்வாயும் கேதுவும் இருக்குது. இந்த மாதம் வந்து கும்ப ராசிக்கு நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அம்சம் உங்களுடைய ராசிக்கு இருக்குது. உங்களுக்கு பணம் வந்துட்டுருக்குன்னு சொல்லலை, நீங்கள் யாருக்காவது பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க உங்கள் கையால் அப்படின்னா அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு அதிர்ஷ்டம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. இது ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் சுக்கிரன் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறாரு. ஒரே ஒரு விஷயம் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு இருக்குது. உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் தேடி வரும். தேவையில்லாத மனிதர்கள் தேடி வருவாங்க. இவங்கக்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. அப்பப்போ டென்ஷன் வரும், ஆனால் அப்பப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் இருந்துக்கணும். அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது. பொதுவாகவே ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. எல்லா விஷயத்துக்குமே இங்கே பிரச்சனையில் வந்து என்னென்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்தில் இல்லை. ஓகேங்களா? அதை நல்லா மனசில் புரிய வச்சுக்கணும். ஏன்னா நிறைய கும்பராசிக்காரங்க வந்து ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் ராகு வருதில்ல, வந்தப்போ தெரியல. இப்போ வந்து ஒரு 10-15 நாள் ஆனதுக்கப்புறம் அப்போ அதை வந்து லைட்டாக உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ராகு கீழே இறங்க ஆரம்பிக்கல. அதுவும் சதய நட்சத்திரக்காரங்களாம் இப்போவே வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த ராகு வந்து சந்திரன் மேலே ராகு கேதுக்கள் வந்து அப்படியே மனசை அப்படியே புழிஞ்சு எடுத்துரும். கரெக்டாக அது வந்து நமக்கு எந்த இடத்துல குத்துனா எங்கே வலிக்குமோ அங்கே பார்த்து அடிக்கும். அதுதான் வந்து கிரகங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. பட் ஆனால் வந்து எல்லா சூழ்நிலைகளையுமே எல்லா விஷயங்களையுமே கடந்து வர பழகிக்கணும். கும்பராசி வந்து ஒரு பிரபஞ்ச ராசி. இது வந்து உங்களை நான் வந்து மேல்படுத்தி சொல்கிறனால எனக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் உண்மையைத்தான் சொல்கிறேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து கும்பராசியை புகழ்ந்து பேசுகிறீங்களே அப்படின்னாங்க. நான் கும்பராசியை புகழ்ந்து பேசலை. உண்மையாலுமே கும்பராசி ஒரு பிரபஞ்ச ராசி. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது. அந்த திறமையை கெட்டியாக பிடிச்சி இந்த டைம் வந்துருங்க. மிகப்பெரிய லெவலில் யோகமும் இருக்குது. இந்த மாதம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய மாதம் தான். 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம். சரிங்களா? 7க்குடையவர் 5ல் சூரியன் இருக்கார். அது இல்லாமல் குரு புதன் சேர்க்கை இருக்குது கோச்சாரத்தில். பொதுவாக குரு புதன் சேர்க்கை உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க. 5க்குடையவர், அதாவது 5லேயே ஆட்சி பெற்றிருக்காரு. அஷ்டமாதிபதியும் புதன் தான் உங்களுக்கு. அப்போது அஷ்டமாதிபதி வந்து வலுப்பெற்றிருக்கனால என்ன ஆகுனா ஒரு அதிர்ஷ்டம். அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு. அப்போ வந்து ஒரு யோகம் அப்படிங்கிறது லாட்ரி புதையல் மாதிரி திடீர்னு ஒரு விஷயம் வந்து கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரவே வராது, எனக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் திடீர்னு உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கும். உங்களால் நம்பவே முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. குடும்பத்தில் வந்து ரொம்ப அனுசரணை ரொம்ப முக்கியம். தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் கேதுவோடு சேர்ந்துருக்காரு. தொழிலில் டெவலப் ஆகணும்னா கணபதிக்கு தீபம் போடுங்க. யமகண்ட நீரத்தில் தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க. அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகமாக மாறும். தொழிலில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் தடைகள்லாம் நீக்கும். காரிய சித்தி கிடைக்கும். காரிய தடைகள் இருந்தால் அந்த தடையை நீக்கி காரிய சித்தி கிடைக்கணும் அப்படின்னா கணபதி வழிபாடு யமகண்ட நேரத்தில் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னா தொழிலில் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம், பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது, ஏற்கனவே இருந்த பார்ட்னர் கூட சண்டையாகி பிரிகிறது, இது ரெண்டுமே இந்த மாதம் நடக்கும். அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து லவ் ஸ்ட்ராங்காகி அது மேரேஜ் ப்ரொபோசலாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. 10க்குடையவர் உங்களுக்கு 3க்குடையவரும் ஒரே ஆள் செவ்வாய். அவர் 7ஆம் இடத்துல இருக்கனால தொழில் ரீதியாக புது பார்ட்னர் உறுதியாக கிடைப்பாங்க. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தான அதிபதி, தொழில் காரகன் எல்லாமே எப்படி இருக்குது, இப்போ என்ன திசாபுத்தி போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு புதுசாக
புதுசாக தொழில் தொடங்கலாம். தொழில் தொடங்குறதுக்கு உண்டான பணம் ஏதாவது ஒரு சோர்ஸ் வழியாக உங்களுக்கு வந்துடும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சோர்ஸ் வந்துடும். நல்ல ரெகுலரான இன்கம், தொழில் ரீதியாக வந்து வருமானங்கள் தடைபட்டு இருந்தாலும் அந்த தடையெல்லாம் மீறி இப்போ இன்கம் வர ஆரம்பிச்சிடும். ரெகுலர் இன்கம்மு, அதே மாதிரி நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. உங்களுக்கு 11 கூடைய குரு 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போது நீங்கள் என்ன உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதம் இந்த மாதம். உங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன ஆசைப்படுறீங்களோ அது தர்மத்துக்கு உட்பட்டு கட்டாயம் இந்த மாதம் நிறைவேறும். 100% உறுதியாக இருக்கும். தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வேண்டுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். புதன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே புத்தி சாதுரியம், புத்திசாலித்தனத்தினால ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிக்க முடியும் உங்களால். ஏன்னா குரு புதன் சேர்ந்துருக்கு கோச்சாரத்தில். அப்போ வந்து எப்பவும் இல்லாமல் இப்போ இந்த மாதம் நல்ல ஆக்டிவாக உணருவீங்க. எந்த லெவலில் பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் சமாளித்து நீங்கள் இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிப்பீங்க, நம்மளாம் இத்தனை பிரச்சனையை சமாளித்து வந்திருக்கோம், வெல்டன் அப்படின்னு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு மாதம் தான் இந்த மாதம். உத்தியோகத்தில் இருக்கவங்கலாம் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்களை இறக்கி விடுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அதையெல்லாம் மீறி போய் தான் நீங்கள் உட்காருவீங்க. உங்களுக்கு உண்டான விஷயங்களை சாதிப்பீங்க. அப்படி சாதிக்கிறதுக்கு உண்டானதும் பேர் புகழ் வாங்குறதுக்கு உண்டான மாதம் தான் இந்த மாதம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். காசு பணம் வரும். இப்போ அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி அமைப்புகள் இருக்குது, அதை பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் இருக்குது. 5ஆம் இடம்ங்கிறதுனால உங்களுக்கு விருப்பமான துறையில் விருப்பமான இடத்துல வேலை பார்க்குறதுக்கு உண்டான அமைப்பை இந்த மாதம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கிரகங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய இஷ்டங்கள் எல்லாமே அந்த இஷ்ட தெய்வம் நிறைவேற்றி கொடுக்கும். அதுக்காக இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறதுன்னு சொல்லுது. கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் திடீர்னு கல்யாணம், ஒரு சிலருக்குலாம் லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவ்வளோ நாளாக சிக்கல்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி காதலர்கள் ஒன்று சேரக்கூடியது. காதலில் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கும். பொதுவாகவே லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது, நல்ல மாதமாக இருக்குது. 5 குடையவர் வந்து புத்திரஸ்தான அதிபதியும் கூட. 5 குடையவர் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த மாதம் ட்ரை பண்ணலாம். அது இது வந்து டெஸ்ட் பேபிக்கோ அல்லது வந்து நீங்கள் வந்து இயற்கை முறையில் இது பண்ணாலும் இந்த இது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பொதுவாகவே உங்களுடைய ராசியில் ராகு இருக்கனால டெஸ்ட் பேபி போகிறதெல்லாம் இந்த இதுலேயே பண்ணிடுங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். டெஸ்ட் பேபிக்கோ இல்லை வந்து IVFக்கு இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். எதுக்கு எந்த விஷயங்கள் செஞ்சாலும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு பண்ணுங்கள், அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஆனால் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஒவ்வொரு விஷயத்தையுமே செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். கணவர் மனைவியிடையே ஒற்றுமையாக இருக்க பழகிக்கங்க. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க. உங்கள் பேரில் தப்பு இருந்தாலும் சரி தப்பு இல்லைனாலும் சரி அனுசரித்து போகிறது தப்பு கிடையாது. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லைங்கிற விஷயத்தை மறுபடியும் மனசுக்குள்ளே பதிய வச்சுட்டு, பொதுவாகவே நீங்கள் விட்டு கொடுக்குற நபராக இருக்கலாம், ஆனால் இப்போ கிரக சூழ்நிலைகள் சரியில்லாதனால உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாத ஒரு மனநிலை வரும். எதுக்கு எடுத்தாலும் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த மனநிலையில் இருக்கும்போது நிதானத்தை கையாளணும், தியானம் பண்ணணும், நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயே அந்த எரிச்சலை காமிப்பீங்க. வெளியில் இருக்கிறத வீட்டில் கொண்டு வந்து காமிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குடும்பத்தை அனுசரிக்கணும், நிதானமாக இருக்கணும், வார்த்தைகளை விடக்கூடாது. இது எல்லாமே சொல்லி சொல்லி பழகி ட்ரெயின் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நேச்சுரலாக வந்துடும். ஏன்னா இப்போ கிரக சூழ்நிலைகள் அவ்வளோ நல்லா இல்லை. கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து இருக்கணும். குடும்ப நபர்கள் வந்து உங்களை அனுசரிக்கலை, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கலைன்னா மெதுவாக பொறுமையாக எடுத்து சொல்லி பழகிக்குங்க. இல்லைன்னா அமைதியாக இருந்துக்குங்க, விட்டுருங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வருது. பிஸ்னஸ்ஸு, உத்தியோகம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டானது, ஆடை ஆபரண சேர்க்கை, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப சக்ஸஸ் பண்ணும். புதுசாக நபர்கள் வந்து போகிறாங்க வராங்க அப்படின்னா அவங்க கூட எல்லாம் ரொம்ப கனெக்டடாக, எமோஷனலாக கனெக்டடாக இருக்காதீங்க. முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட அசிங்கம் வாழ்க்கை ஃபுல்லும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்திடும். அதனால் கவனமாக இருங்க. சோஷியல் மீடியாலேயோ அல்லது நீங்கள் வந்து ஒரு நண்பர் கூட வெளியில் போகிறதோ
ஒர்க் பண்ணவங்களோட சேர்ந்து நீங்கள் வெளில போகிறதோ இதெல்லாம் கவனமாக இருங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த உடனே உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லுங்கள். குடும்ப நபர்கள்கிட்ட மட்டும்தான் அனுசரிக்கணும். வெளியில் இருக்க நபர்கள்கிட்ட ஒருபோதும் அனுசரிக்காதீங்க. இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்குங்க. கிரக சூழ்நிலைகள் சரியில்லாதனால இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். அதேமாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. இந்த வளர்ச்சி உங்களுடைய ஆயுள் முழுவதுக்குமே இருக்கக்கூடிய வளர்ச்சியாக இருக்குது. 5ஆம் இடம் ரொம்ப அபூர்வமான கிரக சேர்க்கைகள் இருக்கனால எந்த வாய்ப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி, காசு பணம் பொருளாதார வாழ்க்கையெல்லாம் உயரக்கூடியது, விருதுகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். கலைத்துறை வளர்ச்சிக்கு மேலே வளர்ச்சி, முன்னேற்றத்துக்கு மேலே முன்னேற்றம் ஆகக்கூடிய அமைப்புகள் தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம், ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றது, உயர் அதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இந்த மாதம் நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம்தான். நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ராகு ராசியில் இருக்கனால என்னென்னா நம்மளை யாராவது ட்ராப் பண்ணுறாங்களா, சிக்க வைக்க பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசில் போட்டுட்டு எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி, அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்ட வளர்ச்சி. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பப்ளிசிட்டி ஆகும், பேசு பொருளாகும், நல்ல விதமாகவும் ஆகும், தீங்காகவும் ஆகும், நெகட்டிவாகவும் ஆகும். ஸோ ரெண்டையுமே சமநிலை எடுத்துகிட்டு உங்களுடைய முன்னேற்றத்தில் மட்டும் நீங்கள் நோக்கிட்டே போங்க. நிறைய தாந்திரிக வழிபாடு பண்ணுங்கள். அரசியல்வாதிகள் கும்பராசியில் இருக்கவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா தாந்திரிக வழிபாடுகள், எந்திர வழிபாடுகள், இந்த மாதிரி உக்கிரதேவ வழிபாடுகள் பண்ணும்போது உங்களுடைய வெற்றி கை நழுவாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். ராகு கேது இருக்கும்போது ரொம்ப தாந்திரிகத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிட முடியும். பொதுவாகவே கும்பராசிக்கு அந்த படிப்புலலாம் ரொம்ப நல்லா இருக்குது, உயர்கல்வியும் ரொம்ப நல்லா இருக்குது, மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்குது. படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. புதுசாக வேலை தேடிட்டு இருக்கவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜாப் கிடைச்சிடும். நிறைய பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. கும்பராசிக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, மற்ற ரீதியாகவும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. மைண்டை காமாக வச்சுக்கோங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு சர்ஜரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார உயர்வு தான் இந்த மாதம் உறுதியாக உண்டு. நிரந்தரமான பணம், வருமானம், லாபங்கள் இது எல்லாம் இந்த மாதம் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதம் தான். பதவி ஸ்தானம் 4ஆம் இடம் ரொம்ப வலுத்திருக்குது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். உங்கள் ராசியில் ஜென்ம சனி உங்களுக்கு அது தெரியும். பட் ஆனாலும் இவ்வளோ நாளாக இருந்த இந்த ராகு கேதுடைய தொந்தரவு குறைஞ்சிருச்சு. அதாவது சனியை விட ராகு கேது தான் ரொம்ப மன இறுக்கத்தையும் மைண்டு டிப்ரெஷனையும் கொடுத்துருவாங்க. அதிலிருந்து வெளியில் வந்துட்டிங்கல்ல, அதுவே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். அதே மாதிரி செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பட் மீன ராசிக்காரங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் ஒரு ஆட்கள் வருவாங்க, தேடி வருவாங்க, எங்கேருந்தோ தெரியல தேடி வருவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருங்க. மற்றபடி மீன ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. 4ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சேர்ந்துருக்குங்க. அதாவது சூரியன், புதன், குரு. உங்களுடைய ராசி அதிபதி குரு 4ஆம் இடத்துல இருக்கார். 4க்குடைய புதன் 4ஆம் இடத்துல இருக்குது. பதவிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. பதவி ஸ்தானம் நல்லா இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் வருமான ஸ்தானம் 2ஆம் இடத்துல இருக்குது. இது ஒரு நல்ல அமைப்பு. 6ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்குது. வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் சக்ஸஸ்ஸு, வெற்றிகள் கிடைக்கும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இவ்வளோ நாளாக கடன் சுமை இருந்திருக்கும்ல, அதுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு சொல்யூஷன் பிறக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 2ஆம் இடம்ங்கும்போது காசு பணம் வந்துருங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் காசு பணம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். உற்பத்தி சார்ந்த தொழில், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி, உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம், நல்ல வருமானம் கிடைக்கும். பெரிய பெரிய பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. ஏற்கனவே நல்ல பிஸ்னஸ் நல்லா போகாமல் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்லா போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது.
உங்களுக்கு புதன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கனால பிஸ்னஸ்க்காக ஒரு வாகனம் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. பிஸ்னஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, அதே மாதிரி தொழில் ரீதியாக வந்து உத்தியோக ரீதியாக வந்து வெளிநாடு வெளிமாநிலங்கள் பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரியும் இருக்கும். பயணங்கள் ஸ்தானமே 4ஆம் இடம் தான். அதில் 6 சூரியன் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால பிஸ்னஸ் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதம் வந்து நீங்கள் முன்னேற்றம் அப்படிங்கக்கூடியது உறுதி செய்யப்பட்டது. அதுக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். பொதுவாகவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்பை விட வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிப்படியாக முன்னேறிட்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்து வைக்கலாம். பொதுவாகவே சனினால் மட்டும்தான் நமக்கு பிரச்சனைங்கிற கான்செப்டை தூக்கி எறிஞ்சிருங்க. சனி வந்து உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் செயல்படுவார். நீங்கள் நல்லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பல நன்மைகளை உங்களுக்கு செஞ்சுட்டு தான் போவார். சனியோடது வந்து எல்லாத்தையுமே டிலே பண்ணுறது, அதே மாதிரி சோம்பேறித்தனத்தை கொடுக்கறது. ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோன்னா கிடைக்காது, அதுக்கப்புறம் 2-3 டைம் ட்ரை பண்ண ஜவ்வாய் இழுத்து அதுக்கப்புறம் கிடைக்கும். ஆனால் அவர் ரொம்ப நல்லவர், கடைசியாக உங்களுக்கு செஞ்சுட்டு தான் போவார் நல்ல விஷயங்களை. சரிங்களா? இந்த ராகு கேதுக்கள் தான் வந்து அடித்து நவுத்திட்டு போவாங்க. ஸோ அவங்களோட தொந்தரவு உங்களுக்கு இல்லை. அதுவே மிகப்பெரிய லெவலில் சந்தோஷப்பட்டுக்க வேண்டிய ஒன்று தான். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. இந்த மாதம் வந்து நிறைய மாற்றங்கள், தொழிலோ உத்தியோகமோ கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வெளியில் சேஞ்ச் பண்ணுறது, அதாவது ஃபாரின் போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதம் உறுதியாக ஃபாரின் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளி மாநிலங்கள் போய் வேலை பார்க்குறது, வேறு கம்பெனியில் போய் சேஞ்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் யாருக்காவது இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான லோன்லாம் ப்ரொசீஜர் பண்ணுங்கள், உடனடியாக கிடச்சிரும். வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. முக்கியமாக வந்து இந்த புதன் திசை நடக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரு. அதே மாதிரி ராகு திசை நடக்கிறவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டுறது, இந்த சூரிய திசையாக இருந்தாலும் அது சக்ஸஸ் பண்ணும். சூரியன் 4ல் இருக்குது. அதனால் வந்து வீடு கட்டக்கூடிய இது உங்களுக்கு தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் ப்ரொசீஜர் பண்ணுங்கள். வீடு கட்டுறதுக்கு லோன் கிடச்சிரும், வீடு கட்டுறதுக்கு பணம் வந்துடும். ஏதாவது ஒன்று டக்குன்னு ஒரு வீட்டை வாங்கிடலாம். ஒரு சிலருக்கு வந்து பழைய வீட்டை ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து லக்ஸுரி கார்ஸு, வாகனங்கள் வாங்குறது, உத்தியோகத்துக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. உத்தியோக ரீதியாக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்கிற மாதிரி வரும். ஆனால் அது பின்னாடி உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும், அதுக்குண்டான ஆதாயத்தையும் கொடுத்துரும். படிப்பில் இருக்கவங்களுக்குலாம் படிப்பில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் இருக்குது. படிப்புக்காக வெளிமாநிலம் செல்வது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரி அமைப்பு. படித்து உயர்கல்விக்கு போகிறதெல்லாம் நல்ல செலக்ட் ஆகி நல்ல ரேங்க் ஹோல்டர்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு கேம்பஸில் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆல்ரெடி வந்து இந்த சர்வீஸ் கமிஷன்ஸ் எக்ஸாம்ஸில் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு பதவி ஸ்தானம் வலுத்து இருக்குது இந்த மாதம். அதனால் பதவி ரீதியாக இருந்தால் சூப்பர், செமையான சூப்பர்னு சொல்லுவேன் நான். ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடச்சிரும். இவ்வளோ நாளாக ப்ரிலிமினரி முடிஞ்சிட்டு மெயின் எக்ஸாம்ஸில் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் மெயின் எக்ஸாம்ஸே கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி பேங்கிங்கு, டிஎன்பிசி, இது மாதிரி என்ன அரசாங்க பதவிகளாக இருந்தாலும் இந்த மாதம் வந்து ஒரு அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி அரசாங்க பதவியில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கிறது, அவங்களோட இணக்கமான ஒரு சூழ்நிலை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதனால் நீங்கள் ஆதாயம் அடைகிறது, அதே மாதிரி பணம் பல வழிகள் இருந்து வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தை சனி பார்க்குது. உங்களை கோவப்படுத்துறது தான் உங்கள் லைஃப் பார்ட்னரோட முழு நேர வேலையாக இந்த டைமில் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு உங்களுடைய முன்னேற்றத்துலேயும் தொழிலையும் உத்தியோகத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பொதுவாகவே உங்களுக்கு 7ஆம் இடம் பாதகம். ஸோ எப்போவுமே உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு சம்டைம் பாதகத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் ஜெயிச்சிடுவீங்க. உங்களுடைய ராசி அதிபதி குருவாக இருக்கனால மற்றவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல கைடு கிடைக்காது. இது வந்து ஒரு வரமா அல்லது சாபமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்களோட பிரச்சனைகளை நிறைய பேர்த்திட்ட மனசு விட்டு சொல்ல மாட்டீங்க. ஒரு சிலர் தான் உங்களுக்கு இருப்பாங்க, அவங்களும் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருப்பாங்க. பட் ஆனால் வந்து வேறு வழி இல்லை. ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லி தான் ஆகணும். மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு மன நோயாக போயிடும். இந்த ஜென்ம சனி வந்து உங்களுக்கு மன இறுக்கத்தை அதிகமாக கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும்
கவலைப்படாதீங்க. எல்லா சூழ்நிலைகளும் விரைவில் மாறும். பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கு இந்த மாதம் உறுதியாக இருக்குது. ஆனால் பொருளாதாரம் மாறுச்சுன்னா எல்லாமே மாறிடும். காசு பணம் தான் முக்கியமாக, அதனால் எல்லாமே மாறும். 6ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்குது. வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையாக இருக்கணும், இல்லைன்னா பிரிவினைக்கு வழிவகுக்கும். கருத்து வேறுபாடுகள்லாம் வரதுக்கு உண்டானது, சண்டை சச்சரவுகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஆல்ரெடி கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கிறதுக்கு உண்டானது. புதுசாக வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. புதுசாக ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சில பேருக்கு திருமண பிராப்தம் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, திருமண யோகம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னேறக்கூடிய மாதம்தான் இது. அரசாங்கத்துறை ஆல்ரெடி சொல்லிட்டேன். அரசியல்வாதிகளுக்கு இது சூப்பரான மாதம். உங்களுடைய கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும். ஜென்ம சனி மற்றவங்களுக்கு நல்லா இல்லாமல் இருக்கலாம். பொதுவாகவே பொதுமக்களை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த சனி சந்திரன் சேர்க்கை தான். ஸோ பொதுமக்களுடைய ஆதரவு வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுமக்களுடைய சப்போர்ட் இவ்வளோ நாளாக உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் கூட இந்த மாதம் பெருந்திரளாக கிடைக்கும். எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த வருடம் முழுவதுமே. பொதுவாக மீன ராசிக்காரங்க பதவி ஸ்தானம் வலுத்திருக்கு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பதவி. சாதாரணமாக ஒரு கிளை செயலாளர் இருந்தால் ஒரு திடீர்னு மாவட்ட செயலாளராக போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம். கழகம் தலைமை கழகம் உங்களை பாராட்டி ஒரு பொறுப்பு ஒப்படைப்பாங்க, ஒரு பதவி உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மூலிமா நீங்கள் முன்னேறது, பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய தொடர்பு, கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, நல்ல வருமானம் பார்க்குறது, மீடியாவோட சப்போர்ட் கிடைக்கிறது, மீடியாவில் நீங்கள் பப்ளிசிட்டி ஆகிறது, நீங்கள் செஞ்ச ஒரு சின்ன செயல் பெரிய லெவலில் பூம் ஆகிறது, பாசிட்டிவ் ஆகிறது, பொதுமக்களுடைய ஜனவசியம் ஏற்படுத்துறது, இது எல்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான காலகட்டம் தான் இது. ஆதரவுகள் கிடைக்கும், ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருக்கிற பிரச்சனைகள்லாம் படிப்படியாக சால்வ் ஆகிறது, பிஸ்னஸில் முன்னேறது, உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஆடை ஆபரண சேர்க்கை, நல்ல வருமானம், குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகும். 2 குடைவர் 6ல் இருக்கனால குடும்பத்தில் வாய் விடாமல் இருங்க. புதுசாக அதாவது நீங்கள் நினச்சதெல்லாம் பேசாதீங்க. இந்த மாதம் 6ஆம் இடத்துல இருக்கனால உங்கள் பேச்சினால் சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த்தில் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, பல்லு சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி கால் வலி, முட்டி, இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனை, தீக்காயங்கள் இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் கேதுவை பார்க்குது. செவ்வாய் 8ஆம் பார்வையாக உங்கள் ராசியை சனியையும் பார்க்குறாரு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கோச்சாரங்களில் சனி செவ்வாய் சம்மந்தப்படும் போது வண்டி வாகனங்களில் ஓட்டும்போது கவனமாக இருங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. காலங்கள் நமக்கு சாதகமாக இல்லாத போது, கிரக சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத போது, திக்கட்டவர்களுக்கு தெய்வம் துணை அப்படிங்கிற மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். தெய்வத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. அது உங்களையே கட்டாயம் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகும். பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சியான காலகட்டம் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வு, பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம், காசு பணம், ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.